திருச்சிற்றம்பலம். வையன்னிகள் வல்லவர்தம் குலமரபின் வழித்தோன்றி வெய்யகலியும் பகையும் மிகையொளியும் பகையடக்கி செய்ய சடையார் சைவத் திருநெறியாளரசளிப்பார் ஐயடிகள் நீதியால் அடிப்படுத்தும் செங்கோலார். திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நாங்கள் ஐயடிகள் 11ஆம் திருமுறையில இருந்து ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் பற்றி படிக்க போறோம். 11ஆம் திருமுறையில திருக்கோயில் வெண்பாவை பாடிய ஐயடிகள் காடவர்கோன் நாயனர் திருத்தொண்டர் புராணத்தில் கூறப்பெறும் நாயன்மார்களுள் ஒருவர் ஆவர். இவர் காடவர் என்னும் பல்லவ அரச வழிமுறையினர். இவரும் இவருடைய வழிமுறையினரும் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு அரசு புரிந்திருந்தனர் என்று தெரிகிறது. இவர் ஏறக்குறைய 1500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் எண்ணுகின்றனர். இவர் தமிழ் மொழியை நன்கு கற்று செய்யுள் பாடும் திறமையுடையவராக திகழ்ந்ததன்றி வடமொழியிலும் வல்லவராக விளங்கினார். உலக நூல்களை அன்றி அறிவு நூல்களையும் இவர் மிகுதியாக பயின்றபடியால் நாளடைவில் மெய்யறிவு உண்டாகியது. அடுத்த வரிய படியுங்க. அனு. அரசாட்சி துன்பமுடையது என்று அதனை துறந்து துறவி போல் வாழ்தலை மேற்கொண்டார். அதனால் இவருடைய பெயர் ஐயடிகள் என்று மாறியது. இவர் சிவபெருமான் எழுந்தருளுள்ள திருக்கோயில்கள் தோறும் சென்று இறைவனை போற்றினார். ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு வெண்பா பாடுதலையும் மேற்கொண்டார். அவ்வாறு இவரால் பாடப்பெற்ற வெண்பாக்கள் பல. அவைகள் எல்லாம் நாளடைவில் மறைந்து போக நம்பியாண்டார் நம்பி காலத்தில் 24 வெண்பாக்களே எஞ்சின்றன. அவற்றை நம்பியாண்டார் நம்பிகள் திருமுறையில் சேர்த்தருளினார். இவ்வெண்பாக்கள் யாக்கை நிலையாமை, இளமை நிலையாமை, செல்வம் நிலையாமை, உற்றார் உறவினர்கள் இறுதிக்காலத்தில் கைவிடுதல், முதுமை பருவ துன்பம் முதலியவற்றை பற்றியே பேசுகின்றன. பாடல்கள் யாவருக்கும் எளிதில் விளங்கும் இனிய நடையில் அமைந்து கற்போருக்கு களிப்பேறு வகை ஊட்டும் பண்புடையனவாக திகழ்கின்றன. சொற்சுவை பொருட்சுவை முதலிய சுவைகள் யாவும் நன்கு அமைந்துள்ளன. திருச்சிற்றம்பலம். தில்லியம்ப. இது 24 தலங்களை பற்றி அவர் படிக்க போறாரு. 24 பாடல்கள் தான் இருக்கின்றன. அவர் காடவர்கோன் அந்த 24 தலங்களை பற்றியும் சொல்ல போறார். செய்திருக்கிறார், எல்லாம் மறைஞ்சிட்டுதான். இன்ட்ரெஸ்டிங் ஆனது எப்படி என்று சொன்னா, அந்த எங்கட வாழ்க்கை நாங்கள் எப்படி வாழ்ந்து எங்கட வயோதிப நேரத்துல எங்கட தன்மையில தான் கூடுதலா காட்ட போறார். ஆனா அந்த என்ன சொல்றாருன்றா, நீங்கள் இந்த தலங்களுக்கு நீங்களோட உயிர் போகும் முதல் இந்த தலங்களுக்கு ஒருக்கா போங்கோன்றதுதான் அவற்ற இது. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓடுகின்ற நீர்மை ஒளிதலுமே உற்றாரும் கோடுகின்றார் மூப்பும் குறுகிற்று நாடுகின்ற நல்ல சிற்றம்பலமே நன்னாமுன் நெஞ்சே தில்லை சிற்றம்பலமே சேர். ஓடுகின்ற நீர்மை ஒளிதலுமே உற்றாரும், அதாவது வாழ்க்கையில் இயங்குகின்ற தன்மை ஒளிந்தவுடன் உறவினரும் கோடுகின்றார் மூப்பும் குறியிட்டு மனம் திரும்பி வேறுபடுகிறார்கள். நாடுகின்ற நல்ல சிற்றம்பலமே விரும்புகின்ற நல்ல உடல் இறந்து நல்ல நன்னாமுன் நன்னெஞ்சே தில்லை சிற்றம்பலமே சேர். அதாவது நீ இந்த சுடுகாட்டை போறதுக்கு முன்னுக்கு நீ போய் இந்த தில்லையில இருக்கிற சிற்றம்பலவனா போய் கும்பிடு. அதாவது 3ஆம் அடிய நல்ல அச்சு இன்று அந்த நல்ல அச்சு இட்டு பலமே அங்க போச்சு நன்னா என்ன பிரித்து கொள்கன்னு சொல்லி நம்ம என்னன்னா அந்த தில்லை சிற்றம்பலத்தை. அப்ப அந்த கோயிலுக்கு போனோம். அப்படி இனி இந்த திருநாகேஸ்வரத்துக்கு போய் சொல்ல போறேன். அனுபடியுங்கோ. கடுபடுத்த நீர் கொடுவா காடிதா என்று நடு நடுத்து நா அடங்கா முன்னம் பொடி அடுத்த பால் கோட்டம் சேரா முன் பெண் மாடத்தின் குடந்தை கீழ்கோட்டம் செப்பிக்கிட கடுபடுத்த நீர் கொடுவா காடிதா என்று.
கடுக்காய் போட்டு காய்ச்சப்பட்ட மருத்து நீர் கொண்டு வா. ஓ, நடுத்து நான் அடங்காமல் புளித்த நீர் கொண்டு வா என்று நடுங்கி நாக்கு அடங்குவதற்கு முன் பொடி அடுத்த பால் கோட்டம் சேரா முன், சாம்பல் நிறைந்த சுடுகாடு சேருவதற்கு முன் பன்மாடத் தென்குடந்தை பல மாடங்களை உடைய கும்பகோணத்தில் கோயில் கொண்டுள்ள கீழ்கோட்டம் செப்பிக்கிட. நாகேஸ்வரர் கோயில் தான் அது கீழ்கோட்டத்துல இருக்குது. தென்குடந்தையில் கீழ்கோட்டம் செப்பிக்கிட பிரார்த்தனை செய்து கொண்டிரு. ஒவ்வொன்றிலும் பிரார்த்தனையாலும் செய்திருக்காங்க திருநாகேஸ்வரத்தை. இங்க இந்த புளித்த நீர் என்று சொல்றது கடுவடுத்த நீர் கொடுவான்றது இந்த பழஞ்சோத்து தண்ணிய. இந்த பழஞ்சோத்து தண்ணி அதுகளை அந்த நாக்கு அடங்க முதல், அந்த நாக்கின்ற சுவை அடங்க முதல், சொல்லடங்க முதல், நாக்கு கதைக்கிறது அடங்க முதல் தான் இந்த சுடுகாட்டு கோயிலுக்கு. இந்த கோயில திருநாகேஸ்வரத்தை திருக்குடமூக்கு என்று தலம் என்றும் சிறப்பித்து கூறுவார்கள். திருவாரூர் திருவையாறு குந்தி நடந்து குனித்தருகை கோலூன்றி நொந்தீருமே எங்கே நுழைத்தேறி வந்துந்தி திருவையாறு வாயாறு பாயமுன் நெஞ்சமே ஐயாறு வாயால் அலை. உட்கார்ந்தபடியே நகர்ந்தும் குனிந்து ஒரு கையில் கோலூன்றியும் நொந்தும் இருமியும் வருந்தியும் நுரைத்தள்ளியும் கோளை பெருகி வாய் வழியே பாய்வதற்கு முன் நெஞ்சமே திருவையாற்றை வாயால் அழைப்பாயாக. இந்த திருவையாறு தான் திருநாவுக்கரசு சுவாமிகள் கைலாயம் நோக்கி போயிருக்குள்ள அந்த திருவையாற்றுலதான் அவரை விழச்சொல்லி அங்க விழுந்து அவர் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்ற பாடலை படிச்சு பிறகு அந்த திருவையாறு கோயில்ல தான் திரிஞ்சு மாதப்புற கண்ணியாரையும் படிச்சது பெரிய சோழ நாட்டுல பெரிய புராணத்துல ஒரு ஆள் கதைச்சு முடிய கதைக்கிறீங்களா? சரியா, அது நாங்கள் பழகிறோமே இல்லை. அப்ப அந்த திருவையாறு கோயில்ல தான் மாதப்புற கண்ணியானைய படிச்சு அது புகழ் பெற்ற ஒரு தலம். அது அதை பற்றி நாங்கள் எழுதுறது கதைக்கிறதுன்னா நிறைய கதைக்கலாம். நிறைய சுந்தரர் சேரமான் பெருமாள் நாயனர் 2 பேரும் போய் அந்த கோயிலை பற்றி படிச்சதும் நிறைய இருக்கு. சுந்தரர் அதை பற்றி படிச்சவர். சொல்லுங்க இனி. இதுல திருவையாறு அந்த இறைவன் கொண்டு வந்து அதுல ஏற்படுத்தினதா இவருக்காக இவர் அந்த இயலாம இருக்க இவர் அங்க போவதற்காக அந்த பொய்யை ஏற்படுத்தினது. அந்த இது பெரிய புராணத்துல அப்படித்தான் சொல்லி இருக்கு. வேற மெட்டால் நான் அடுத்தது காலை படிச்ச திருவையாறு நான் திருவாரூர் நான் ஓகே. காலை வடிவொளிந்து கையுறவோடு ஐயுறவாய் 4 மணிகி நலியாமுன் பாலை அவிழ்க முகம் பூஞ்சோலை ஆரூரற்கு ஆளாய் கவிழ்க முகம் கூம்புக என் கை. காளையைப் போல் உள்ள இளமை பருவத்தின் வடிவு ஒளிந்து துன்பத்தோடு கோளை பொருந்தி நாள்தோறும் நெருங்கி துன்புறாமுன் பாலை அவிழ்கின்ற பாக்கு மெரச்சோலைகள் சூழ்ந்த திருவாரூர் எம்பெருமானுக்கு அடிமையாகி முகங்கவிழ்ந்து வணங்குக. உங்களோட இளம பருவம் முடிய முதல் கோளை பொருந்தி இருமல் அதுகள் எல்லாம் வந்து நாள்தோறும் நீங்க துன்புறாமுதல் பாலை அவிழ்கின்ற பாக்கு மரத்து சோலைகள். உங்களோட அந்த பாலையில நீங்கள் அவிழ்ற பாக்கு மரத்துல இருக்கிற பாலைகள் அவிழ்ந்தா அது இறந்து கொண்டு போகுது. அப்ப அதுக்கு முதல் இந்த திருவாரூருக்கு சொன்ன திருவாரூர் கோயிலை பற்றி நான் சொல்றதுக்கு நிறைய இருக்குது. ஆனா நேரங்காணையில இங்கதான் களச்சிங்க நேனர் செருத்துண நேனர் வந்த வேண்ட அற்புதங்கள் நடந்தது எல்லாம் இங்க ராமர் வந்து தண்டவர், முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து தண்டவர். இங்கதான் சுந்தரருக்கும்
பறவையாருக்கும் நடந்த இதுகள். மற்றது இங்க சுந்தரர் தில்லைவாழந்தனர் என்ற தேவாரத்தை படித்தவர். திருஞான சம்பந்தர் முதலாம் திருமுறை 91 பதிகம் சித்தம் தெளிகள். மற்றது திருத்தாண்டகம் அப்பற்ற 6:31 கற்றவர் உண்ணும் கனியே போற்றி. அப்படி அந்த நிறைய இந்த இதை சொல்லலாம். அப்ப இது வந்து ஒரு இந்த திருவாரூர் வந்து ஒரு பிரசித்தி. இதை பற்றி நீங்கள் நாயன்மார் பாடினது பெரிய புராணத்துல வாரது சொல்ல போனா பக்கம் பக்கமா பாடல்கள் எழுதலாம். அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இந்த கோயில். சுந்தரட்ட கோயிலும் அதுதானே சொன்ன நான் அவற்றை அந்த முதலாவது அங்கதான் திருவாரூர் தானே முதலாவது அவற்றை இது. சொன்ன நான் நீ கவனிக்க சொன்ன ரெக்கார்ட்ல பாருங்க. சரி, அடுத்தது திருத்துருத்தி. வஞ்சியன நுண்ணிடையார் வாழ் தடங்கண்ணீர் சோர குஞ்சி குரங்கின் மேல் கொண்டிருந்து கஞ்சி அறுத்தொருத்தி கொண்டு வா என்ன முன் நெஞ்சே திருத்துருத்தியான் பாதம் சேர். வஞ்சியன நுண்ணிடையார் வாழ் தடங்கண் நீர் சோர குஞ்சி குரங்கின் மேல் கொண்டிருந்து. வஞ்சி கொடிய போன்ற மென்மையான இடையை உடையாரது வாழை போன்ற பெரிய கண்கள் நீர் சோரவும் கஞ்சி அறுத்தொத்தி கொண்டு வா என்னாமுன். கஞ்சி மேல வந்துட்டது. கஞ்சி எதுக்குள்ள சேர்க்க கூடாது. கஞ்சி அறுத்தொருத்தி தான் கொண்டு தொடையில் மேல் வைத்துக் கொண்டு நீ தொடங்க கஞ்சி உண்பிக்க கொண்டு வா என்னாமுன் நெஞ்சே. சூழ்நாட்டில் குத்தாளத்தில் எழுந்தருள இறைவரது பாதங்களை சேர்வாயாக. தொடையின் மேல் வைத்துக் கொண்டு கண்களில் நீர் சோரவும். அதென்னது தொடையின் மேல் வைத்துக் கொண்டு? தொடையண்டா உமாதேவியாற்ற தொடையில குஞ்சி குரங்கின், குஞ்சி என்றது ஆண்களின் தலைமை. அப்ப அந்த குஞ்சி குரங்கின் அதாவது இறைவன் தலையே அவன் தொடையில வச்சிருக்கிறாவான். அதைத்தான் அங்க அருந்தொருத்தி என்றது அவன் தொடை. கொண்டு வா என்னாமுன் நெஞ்சே திருத்துருத்தியான் பாதம். திருத்துருத்தியான்டா அந்த கோயிலுக்கு போய் முதல் கும்பிடாண்டு போக முதல். திருக்கோடிக்கா கஞ்சி கொடியை போன்ற மென்மையான இடையை உடையாரது வாழை போன்ற பெரிய கண்களில் நீர் சோரவும் தொடையின் மேல் அவன் தொடையத்தான் சொல்லப்படும். காலை கலை இளையால் கட்டி ஆங்கு கையார்த்து மாலை தலை கணிந்து மையெழுதி மேலோர் பாரு கோடி மூடி பலரள முன்னம் திருக்கோடிக்காடை நீ சென்று கால்களை துணியின் கிளை பகுதியால் இறுக கட்டி கைகளை இழுத்து கட்டி மாலையை தலைக்கு சூட்டி மையெழுதி பெரிய புது துணியினால் மூடுதல் செய்து பலர் அழா முன்பே காவேரிக்கு வடகரையுள்ள திருக்கோடிக்காய் திருக்கோயிலை நீ சென்று அடைவாயாக. இந்த திருத்துருத்தியை பற்றி நான் சொல்லி போட்டேன். திருத்துரியை பற்றி சொல்ல மறந்து போனேன். இதுவும் ஒரு சோழ நாட்டு தலம்தான். இங்க வந்து இது குற்றாலத்துல இருக்குது. இங்க வந்து சுந்தரர் 30 மில்லை அந்த ஒரு தேவாரம், நல்ல ஃபேமஸான ஒரு தேவாரம். அது சுந்தரர் அங்க படிச்சவர் இந்த திருத்துருத்தியில தான். திருக்கோடிக்கா வந்து அதுவும் ஒரு சோழ நாடுதான். இந்த கோயில் வந்து கோடீஸ்வரன் கோயிலாம் இந்த தலம் வந்து. அப்ப அது ஒரு பெரிய புகழ் வாய்ந்த ஒரு கோயில் என்று அதை பற்றியும் நல்ல ஒரு இது இருக்குது. அது திருவிடைவாய். நான் தானே திருவிடைவாயை பற்றி சொல்லணுமெண்டா கணக்க இருக்கு. 1917ஆம் ஆண்டு தான் இது ஒரு மேட்டை துப்புரவு செய்யக்க இந்த கோயிலை கண்டுபிடிச்சவ. ஒரு மேட்டை போய் துப்புரவு செய்யக்க 1917 எங்களுக்கு கிட்டவே இருக்குது.
அப்ப இங்க வந்து இதை சொல்றது திரு இடைவாய், அதாவது விடயன் என்னும் ஒரு சூரிய குலத்து அரசன் வந்து வழிபட்டமையால் இதுக்கு திருவிடைவாய் என்று வந்திருக்கலாம். மற்றது சிவனின் வாகனமா இருக்கிறதாயும் இதுக்கு திருவிடைவாய் என்று வந்திருக்கலாம். அப்ப இங்க வந்து திருஞான சம்பந்தர் பாடி இருக்கிறார். கரையார் கடல் நஞ்சுண்டு விடையார் புனல் வந்தளியும் விடைவாய் என்று திருஞான சம்பந்தர். எல்லாரும் படிச்சிருக்கீங்கன்னா நான் அந்த முக்கியமானதுகளை தெரிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த திருத்துருத்தியில நான் இன்னும் ஒன்றை சொல்ல மறந்து போனேன். திருத்துருத்தி கோயில்ல கண்டப்பத்துல திருவாசகத்துல கண்டப்பத்து அதுல அதை என்னென்று அவர் படிச்சிருக்கிறாரண்டா மாணிக்கவாசகர். உருத்தெரியா காலத்தே திருத்துருத்தி யானை மேயானை தித்திக்கும் சிவபதத்தை என்று திருத்துருத்தியிலையும் அந்த மாணிக்கவாசகர் அதை படிச்சிருக்கிறேன். இப்ப திருக்கோடிக்கா அது முடிஞ்சது. திருவிடைவாய் நான் படிக்கிறேன். மாண்டுவாயாங்காவாய் முன்னம் மடனெஞ்சே வேண்டுவாயாகி விரைந்து உள்ளை பாண்டவாய் தென்னிடைவாய் மேய சிவனார் திருநாமம் நின்னிடைவாய் வைத்து நினை. மாண்டுவாய் என்றாவே எங்களுக்கு விளங்குது. இறந்து ஆங்கவாய் இறந்து வாய் திறந்து பேசுவது. முன்னம் மடநெஞ்சே போவதற்கு முன்பு மடமை நிறந்த நெஞ்சமே வேண்டுவாயாகி விரைந்தொல்லை வேண்டுதலை செய்து விரைவாக விரிந்த வாயினுடைய பாண்டவாய் அந்த வாயினுடைய தென்னிடவாய் மேய சிவனர் திருநாமம் அழகிய திரு இடைவாய் என்னும் பதியில் கோயில் கொண்டுள்ள சிவபெருமானுடைய திருநாமத்தை உன்மனத்தில் பதிய வைத்தித மனதில் எண்ணட்டான். திருவிடைவாயை மனதில் எண்ண சொல்றேன். திருநெடுங்காலம் தொட்டு தடவி துடிப்பொன்றும் காணாது விட்ட பிணமென்று பெயரிட்டு கட்டி எடுங்களத்தா என்னா முன் ஏழை மடநெஞ்சே நெடுங்களத்தான் பாதம் நினை. தெளிவுரை. தொட்டு பார்த்து தடவி பார்த்தும் துடிப்பொன்றும் இல்லாமையால் வறிய புணமென்று பெயரிட்டு பாடையில் வைத்து கட்டி எடுங்கள் அத்தா என்ன முன் மடப்பம் பொருந்திய நெஞ்சே திருநெடுங்கலம் என்னும் ஊரில் எழுந்தருளிய இறைவனது பாதங்களை நினைப்பாயாக. இதுவும் நல்ல ஒரு ஃபேமஸான கோயில். இங்க திருஞான சம்பந்தர் 1:52 மறையுடையாய் தோளுடையாய் என்ற ஒரு நல்ல பதியத்தை படிச்சிருக்கிறேன். குளித்தண்டலை அழுகுதிரி குரம்பை ஆங்கது விட்டு ஆவி ஒழுங்கும் பொழுதறிய ஒண்ணா கழுகு களித்துண்டு அலையா முன்காவிரியின் தென்பால் குளித்தண்டலை யானை கூறு. அழுகி போவதும் மாறுபட்டு போவதுமான உடலை விட்டு உயிர் வெளியேறும் போது அறிய முடியாம கழுகு உடலை சிதைத்து உண்டு அலையாத முன் திருக்கடம்பத்துறையில் கோயில் கொண்டுள்ள இறைவனை போற்றுவாயாக. இப்போது இத்தலம் குளித்தலை எனப்படுகின்றது. இந்த குளித்தலையில ராமசாமி என்ற ஒரு ஆள் இருக்கிறார். அவர் இந்த பெரிய ஒரு ஸ்பீக்கர் வந்து வியல் மாதிரியார் அனையன் யூடியூப்ல வாடுறது அருணை பாலவர் ராயனவியல் மாதிரி அந்த நல்ல மாதிரி திருவாசகர்களுக்கு எல்லாம் தருவார். குளித்தலை ராமசாமி என்று தமிழ்நாட்டிலான் இருக்குது இந்த கோயில். பொது அடி முழுதும் குடைக்கீழ் பாரெல்லாம் ஆண்ட முடியரசர் செல்வத்து மும்மை கடிகிலங்கு தோடேந்து கொன்றையந்தார் சோதிக்கு தொண்டுபட்டு ஓடேந்தி உண்பது உறும்
படி முழுதும் வெண்குடைக்குள் பாரெல்லாம் ஆண்ட, உலகம் முழுவதையும் வெண்குடைக்குள் இருந்து ஆண்ட முடியரசர் செல்வத்து மும்மை, அதாவது முடிசூடிய மன்னர் பெரிய அரசு செல்வத்தை கடியிலங்கு தோடேந்து கொன்றையார்ந்தன் சோதிக்கும் தொண்டுபட்டு, அதாவது நுகர்ந்திருப்பதை பார்க்கிலும் மனமிகுந்த கொன்றை மாலை அணிந்த ஒளிவடிவாகிய தொண்டுபட்டு ஓடேந்தி உண்பது ஒரு சிவபெருமானுக்கு பணி செய்து ஐயமெற்றுண்டால் 3 மடங்கு சிறந்தவாறு என்றவார். திரு ஆனைக்கா குழி இருந்து சுற்றங்குணங்கள் பாராட்ட வழி இருந்த அங்கங்கள் எல்லாம் தளி இருந்தும் என்னானைக்காவா இது தகாது என்னாமுன் தென்னானைக்கா அடை நீ சென்று சுற்றி கூடின்ற சுற்றத்தார் குணங்களை எல்லாம் பாராட்டவும் நழுவி கடந்த உறுப்புகள் எல்லாம் தழுவி சேர்த்து கொண்டிருந்து என்னுடைய ஆணையை போன்ற இவனுக்கு இவ்வாறு இறந்து போனது கூடாது என்னாமுன் திருவானைக்காவை நீ சென்று அடைவாய். அங்கங்கள் எல்லாம் என்பது குடும்பத்தாரையும் குறிக்கும் என்றார் தானே. நீ போ. தானே ஜானி சிலந்தின்ற இது நடந்தது. பிறகு 353 சுந்தரமூர்த்தி நாயனார் பாடி இருக்கிறார் என்ன, திருவானைக்காவில் வெண்மதி. திருவானைக்காவில் வெண்மதி என்று எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தேவாரம், அது படிச்சிருக்கிறார். மற்றது இன்றைக்கு படிச்ச நாங்கள் திருவானைக்காவில திருப்புகழ் 356வது ஆரமணி வாரை என்ற, நான் இந்த திருப்புகழ் போட்ட கண்டிதில் எழுதி வச்சேன். அப்ப அப்படி திருவானைக்காவும் நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில். திருமயிலை குயிலொத்து இருள் குஞ்சி கொக்கொத்து இருமல் பயில புகா முன்னம் நெஞ்சே மயிலை திருப்புன்னையங்கானல் சிந்தியாயாகில் இருப்பின்னை அங்காந்து இழைத்து. குயில் நிறம் போல் கருமையாக இருந்த மயிர் கொக்கை போல் வெண்மையாய் நரைத்து இருமல் மிகுதிபட தொடங்குவதற்கு முன் திருமயிலை சிவப்பதியை சிந்திக்காமற் போனால் பின்னை வாய் திறந்து இழைத்து இரு என்பதா. என்ன திருமயிலை, அங்க என்ன விசேஷம் நடந்தது? அங்கதான் திருஞான சம்பந்தர் ஏற உயிர் நீத்தவர், ஏர் மட்டிட்ட புண்ணியாளர், யாருக்கு படிச்சவர், யாருக்கு ஞாபகம் இருக்குது? பூம்பாவைக்கு மட்டிட்ட புண்ணியாளர் 247வது இதை படிச்சவர். மற்றது இங்கதான் கற்பகவல்லி அந்த பாட்டு இங்கதான் நடந்தது. அப்ப அது ஒரு விசேஷம். இந்த இது அங்க சென்னையில தான் இருக்குது இந்த கோயில், அதாவது மயிலாப்பூர்ல இருக்குது இந்த கோயில். அதான் அந்த கோயிலுக்கு சொல்லி சொல்றார். புஞ்சேனை மாகாளம் காளையர்கள் இளையர்களாகி கருமயிரும் பூளையென பொங்கி பொலிவலிந்து சூளையர்கள் ஓகாளம் செய்யாமுன் நெஞ்சமே புஞ்சேனை மாகாளம் கைதொழுது வாழ்த்து. காளையர்கள் இளையர்கள் ஆகி கருமயிரு, காளை போன்ற வயதுடையவர்கள், இருமல் ஈழையர்கள் இருமல் முதலிய நோயுடையவர்களாகி கருமயிரும் பூளையில பொங்கி பொலிவிழந்து. பூளை என்ற ஒரு பூ ஒன்று சரியான வெண்மையா இருக்கு. அப்ப இந்த தலைமயிர் பூளையில பொங்கி வந்த பூளை போல வெண்ணிறமாக முதல் சூளையர்கள் ஓகாலம் செய்யாமுன் நெஞ்சமே, அதாவது தோற்றங்கெட்டு பிழைமகளிர் வெறுப்பதற்கு முன் நெஞ்சமே உஞ்சேனை மாகாளம் கைதொழுது வாழ்த்து. வடநாட்டில் உள்ள உஞ்சேனை மாகாளம் என்னும் சிவத்தலத்தை கைதொழுது வாழ்த்து. அங்கு என்ன அங்க வந்திருக்கிறது, அது அந்த உஞ்சனை என்ற கோயில்ல அந்த சிவகங்கையில இருக்கு, பெரிய பெயர் பெற்ற கோயில். வளைகுளம் இல்லும் பொருளும் இருந்த மனையளவே சொல்லும் அயலார் துடிப்பளவே
நல்ல கிளை குலத்து நீரளவே கிற்றியே நெஞ்சே வளை குலத்துள் ஈசனையே வாழ்த்து. மனைவியும் செல்வமும் வீட்டில் இருந்தவரைதான், எல்லும் பொருளும் இருந்த மனையளவே. புகழ்ந்துரைக்கும் அயலாரும் உயிருள்ள அளவும்தான், சொல்லி அயலார் துடிப்பனவே. நல்ல சுற்றத்தாரும் இறந்தபின் மூழ்கும் குலத்தளவுதான். ஓ சரிதானே. வெள்ளையாயின் நெஞ்சமே நெஞ்சே வளைகுளம் என்னும் சிவப்பதில் இருக்கும் ஈசனையே வாழ்த்துவாயாக. இது சோழ நாட்டு திருத்தலம் உண்டு. இங்க சுந்தரர் அப்பர் படிச்சிருக்கிறார் தேவாரம் 6, 50, 59, 71. திருநாகேசனர் படிச்சிருக்கிறார். திருச்சாய்க்காடு. அஞ்சனமும் சேர்கண்ணார் அருவருக்கும் அப்பதமாய் குஞ்சி வெளுத்துடலும் கோடாமுன் நெஞ்சமே போய்க்காடு கூட புலம்பாது பூம்புகார் சாய்க்காடு கைதொழுது நீ சார்ந்து. தீசீட்ட பெற்ற கண்களை உடையவர் வெறுக்கும் பருவமாய் மயிர் நரையாகி உடம்பு பூனடைவதற்கு முன் நெஞ்சமே சுடுகாட்டுக்கு போய்ச் சேர இறப்பு துன்பத்தால் பிதற்றாமல் பூம்புகாரை சேர்ந்து திருச்சாய்க்கோடு என்னும் சிவப்பதியத்தை சார்ந்து நீ கைதொழுவாயாக. இது உபமன்யு முனிவர், இந்திரன், ஐராவதம், இந்திரனின் தாயர், ஆதிசேடன், சம்பந்தர், அப்பர், இயற்பகையர், சேக்கிழர் வழிபட்ட தலம் இந்த திருக்காய்ச்சாடு. அங்க சம்பந்தர் 2:38 2:41 பதிகமும் படிச்சிருக்கிறார். பிறகு அப்பர் 4:65 6:82 படிச்சிருக்கிறார் இந்த திருச்சாய்க்காடு. திருப்பாலச்சிரமம் அங்கதான் என்ன விசேஷம் நடந்தது? திருப்பாலச்சிராமம். அங்கதான் முயலக நோயை தீர்க்கிறதுக்கு சம்பந்தர் படிச்ச தேவாரம். அதாவது கொல்லிமலவென்ற மகளை படிக்கிறதுக்கு சம்பந்தர் துணி வளர் திங்கள் 1:44 படிச்சிருக்கிறார். சுந்தரர் 7:4 படிச்சிருக்கிறார். இட்ட குடிநீர் 2 நாளியோருளக்காச் சட்ட ஒரு முட்டை நெய்தான் கலந்து அட்ட அருவாச்சர் என்றங்கு அலா முன்னம் பாச்சில் திருவாச்சிராமமே சேர். இட்ட குடிநீர் 2 நாளி ஓர் உலக்காக, மருந்துகள் இடப்பட்ட 2 நாளி அளவுள்ள மருந்து நீர் ஓர் உலக்களவு சட்ட ஒரு முட்டை நெய்தான் கலந்து அட்ட செப்பமாக காய்ச்சி சிறிய கரண்டி அளவு நெய் கலந்து ஊட்டியிட அருவாச்சர் என்றங்கு அலாமுன்னம் பாச்சில் உயிர் விரிந்தார் என்று அங்கு இருப்பவர் அழுவதற்கு முன் பாச்சில் திருவாச்சிராமமே சேர். திருப்பாலாச்சிராமம் என்னும் சோழ நாட்டு திருத்தலத்துக்கு செல்வாயாக. எங்களுக்கு வயது இருக்கு இது படிக்க. திருச்சிராமலை களிந்தது நென்னற்று கட்டுவிட்டு நாரி ஒளிந்ததுடன் இராவண்ணம் அழிந்தது இராமலையே கொண்டு போ என்னா முன்னெஞ்சே சிராமலையான் பாதமே சேர். தெளிவுரை. நல்ல நெற்று தளர்ச்சி அடைந்து கழிந்தது, நம்முடன் வைத்திருக்க முடியாதபடி அழிந்தது. இதை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லுவதற்கு முன்பே நெஞ்சமே திருச்சிராப்பள்ளி மலை மீது கோயில் கொண்டிருக்கும் இறைவனது பாதங்களை சென்று அடைவாயாக. இந்த திருச்சிராமலையும் திருவாவடுதுறை ஆதீனத்தால தண்டுகிற ஒரு கோயில். அங்க திருச்சிராமலை ஜமக அந்தாதி, அதாவது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஜமக அந்தாதி என்ற ஒரு அந்தாதியா பாடியிருச்சிருக்கிறார். அது ஒரு பெயர் பெற்ற ஒரு நல்ல இது. திருச்சிராமலை திருமலபாடி கணக்கு இருக்குது.
திருமலபாடி இளவாடி சுற்றத்தார் எல்லாரும் கூடி விளவாடியாவி விடா முன்னம் மலபாடி ஆண்டானை ஆரமுதை அன்றையன்மால் காணாமை நீண்டானை நெஞ்சே நினை இளவு கொண்டாடி சுற்றத்தார் எல்லாரும் கூடி பிணத்தின் மேல் விழுந்து வருந்தி கதற உயிர் பிரிவதற்கு முன் திருமலபாடி என்னும் சிவப்பதியில் எழுந்தருளிருக்கு முறைவனை அமுதம் போன்றவனை முன்பு பிரமனும் திருமாலும் கண்டறியாதபடி சோதி வடிவாய் நின்றானே நெஞ்சே நினைவாயாக. இந்த கோயில் வைத்தீஸ்வரநாதன் அங்க இருக்கிற மூலவர். அங்க இந்த நாயன்மார் எல்லாரும் பாடல்கள் படிக்கணும். அங்க இந்திரன், சேக்கிழார், நந்தி தேவர், திருமால், இலக்குமி வந்து வழிபட்ட ஒரு நல்ல ஒரு திருத்தலம். வந்து சம்பந்தர் 2:9 படிச்சிருக்கிறார். சுந்தரர் படிச்சிருக்கிறார் 7:24 பொன்னார் மேனியனே மலபாடியுள் மாணிக்கமே அது படிச்சவர். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த. அடுத்தது திருவாப்பாடி உள்ளிடத்தான் வெள்ளையே நெஞ்சமே உள்வினைகள் கல்லிடத்தான் வந்து கலாபமும் கொள்ளிடத்தின் தென் திருவாய்ப்பாடியான் தெய்வமறை நான்கையும் தென் திருவாய்ப்பாடியான் தாள் உள்ளிடத்தான் வெள்ளையே நெஞ்சமே ஊழ்வினைகள். நெஞ்சமே நீ நினைக்கத்தான் வெள்ளையோ ஊழ்வினைகள் கல்லிடத்தான் வந்து கலவாமுன், அதாவது கொள்ளை கொள்ள வந்து சேராமுன் கொள்ளிடத்தின் தென் திருவாடிப்பாடியான், அதாவது கொள்ளிடத்தின் தெற்கில் உள்ள திருவாய்ப்பாடியில் தெய்வ மறை நான்கையும் கொண்டுள்ளவனின் 4 வேதங்களையும் தன் திருவாய்ப்பாடியான் தான் தன் திருவாயினால் பாடியவனுமான இறைவனது பாதங்களை நினைக்கவில்லையோ என்று கூட்டுவார். திருவாய்ப்பாடி இங்கதான் சண்டேஸ்வர நாயனர் முத்தியடைந்த தலம். அங்க அப்பரும் படிச்சிருக்கிறார். 6:40 அப்பரும் நல்ல தேவாரம் படிச்சிருக்கிறார். திருவேகம்பா என் நெஞ்சே உன்னை இறந்தும் உரைக்கின்றேன் கண்ணஞ்செய்வாயாகில் காலத்தால் வெண்ணஞ்சே கம்பத்தானே வெண்ணஞ்சே கம்பத்தானே உரித்தானே வன்கட்சி ஏகம்பத்தானே இறைஞ்சு. என் நெஞ்சமே உன்னை நான் வேண்டிச் சொல்கின்றேன், காது கொடுத்து கேட்பாயானால் காலப்போக்கில் வலிமையுடைய மனம் பொருந்திய பெரிய தூணில் கட்டப்படுகின்ற யானையினது தோல் உரித்தவனும் வளம் பொருந்திய காஞ்சிபுரத்தில் எழுந்தறியப்பனமான ஏகம்பரநாதனை வழிபடுவாயாக. அப்ப இந்த திருவேகம்பம் வந்து ராவணன் வழிபட்ட தலம். இங்க வந்து அகத்தியர் தீர்த்தம் என்று ஒன்று நல்லது இருக்குது. மற்றது அப்பர் பெருமான் 6ஆம் திருமுறை 70வது பதிகத்தில எச்சில் மறைய மாணவர் என்ற ஒரு எச்சில் மலவர் என்ற ஒரு தேவாரத்தை படிச்சிருக்கிறார். இங்க இறைவன் பெயர் ஏகாம்பரேஸ்வரர். அது புனிதமான ஒரு கோயில். அந்த கோயில்களை எல்லாம் எடுத்து பார்த்தா உண்டையும் கவனிப்பாரட்டு எல்லாம் ஒரு பள்ளம் இது மாதிரி கிடக்குது. அதான் கவலையா இருக்கு. திருப்பனந்தாள் கரமூன்றி கண்ணிடக்கி கால் குலையமற்றோர் மரமூன்றி வாய்குதட்டா முன்னம் புறமூன்றும் தீச்சரத்தால் செட்டான் திருப்பனந்தாள் தாடகை ஈச்சரத்தான் பாதமேத்து கையை ஊன்றி கண்கள் குழிவிழுந்து கால் தடுமாற ஊன்றுகோலை ஊன்றி வாய் பேச முடியாமல் அசைப்பதற்கு முன் முப்புறங்களையும் தீனை கூறாக உடைய அம்பினால் அளித்தவனும் திருப்பனந்தாளில் உள்ள தாடக ஈச்சரத்தானும் ஆகிய இறைவனின் பாதங்களையே புகழ்வாயாக. மரமூன்று என்று சொல்லி இருக்கிறார் ஊன்றுகோலுக்கு.
மூன்றி மூன்றுகளுக்கு இங்க வந்து பிரம்மா, ஐராவதம், தடாதகை எங்கட தடாதகை பிரட்டியர், சூரியன், சந்திரன் என்ற திருமால், ஆதிசேனன் இவர்கள் வழிபட்ட தலம் இது. வந்து மூன்றாம் தலைமுறையில சம்பந்தர், அப்பர், குங்குலிய கலையனாயனர், நம்பியாண்டர் நம்பி எல்லாரும் பாடிய ஒரு முக்கியமானது. இங்க பிரம தீர்த்தம், ஐராவத தீர்த்தம், தடாகதகை தீர்த்தம் என்று 3 தீர்த்தங்கள் இருக்கின்றன. முக்கியம் திருவெற்றியூர் பற்றி சொல்ல வேணும்னா அந்த இறைவன் வந்து புற்றிடம் கொண்டார். நாயனார்கள் எல்லாரும் படிச்ச இடம். இதுக்கும் ஒரு அளவுக்கு ஒரு எல்லை இல்லாத பதிகங்கள் பாடிய தலம். எல்லாரும் 3 பேரும் நல்லா படிச்சிருக்கணும். அதுல பட்டினத்தாரடிகள், முசுகுந்தன் என்ற சக்கரவர்த்தி, வால்மீகி, வேற 27 நட்சத்திரங்கள் வந்து இங்க வழிபட்டு அந்த 27 நட்சத்திரங்கள் இந்த மூர்த்தங்கள் எல்லாம் இருக்கா. அப்ப அதை விட முக்கியமானது நந்தி தேவருக்காண்டி சிவன் வந்து பத்ம தாண்டவம் ஆடினவரா. இந்த திருவெற்றியூர்லதான் சங்கிலியாருக்கு வந்து மகள மரத்தடியில சத்தியம் பண்ணி கொடுத்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அவர் விலகி போயிட்டு அவருக்கு அங்க கண் பார்வை இல்லாமல் போயிட்டது. அதற்கு வேதமோதி என்ற பாடல் 749 படிச்சவர், அப்பர் 641 தேவாரம் படிச்சவர், சம்பந்தர் 357. அப்படி அந்த திருவெற்றியூரையும் எவ்வளவுத்துக்கு சிறப்பா சொல்லி முடிக்கலுமோ அவ்வளவுக்கு சொல்லலாம். தஞ்சாவமோ உலகுமாண்டு தலையளித்திட்டு எஞ்சாமை வெற்றிடினும் யான் வேண்டேன் நஞ்சம் கரந்துண்ட கண்டர்த்தம் முற்றியூர் வற்றி இறந்து உண்டிருக்கப்பெறின் பஞ்சாக மூவுலகும் ஆண்டு தலையளித்திட்டு. இது கொண்டு படிக்க வேணும். ஏனென்றா அங்க தஞ்சாக மூவுலகம் ஆண்டு கொண்டு தலையெடுத்து கிளது. இங்க முதல் வர வேண்டியது நஞ்சம் கரந்துண்ட அண்டர்தம், அதாவது விஷத்தை மறந்திருக்குமாறு உண்ட நீலகண்டனது கண்டர் தம் ஒற்றியூர் பற்றி திருவெற்றியூரை சார்ந்து யாசித்து உண்டு இறந்து உண்டிருக்க பெறின் உண்டிருக்க பெற்றால் தஞ்சாக மூவுலகும் ஆண்டு தலையெழுத்திட்டு, அதாவது அடக்கல பொருளாக 3 உலகையும் ஆண்டு காத்து எஞ்சாமை பெற்றிடு ஞான் வேண்டேன், என்ன குறைவில்லாமல் பெற்றாலும் ஞான் வேண்டேன் என்ப. இதை சொல்றது கொண்டு கூட்டி இதன்றது. கீழே உள்ளதை மேல கொண்டு, மேல உள்ளதை கீழே கொண்டு வர பொது. நூற்றனைத்தோர் பல்லூலின் நுண் வைரவன் குடை கீழ் வீற்றிருந்த செல்வம் விளையாதே கூற்றுதைத்தான் ஆடரவம் கச்சா அரை கசைத்த அம்மான் தன் பாடரவம் கேட்டபகல். நூற்றுக்கணக்காகிய பல்லூலி காலம் வெண்கொற்ற குடைக்கீழ் ஆட்சி செய்து கொண்டிருந்த அரசாட்சி செல்வத்தை விரும்பாதே. எமனை அளித்தவனும் ஆடுகின்ற பாம்பை அறையில் கச்சாக கட்டியவனுமாகிய அம்மானுடைய பாட்டின் ஒலி ஒரு பகல் கேட்பதனால் உளவாம் பயன். 100கணக்கான ஊழிகாலம் அரசாட்சி செய்ததனாலும் உண்டாகாது என்றபடி. இது பொதுவா படிப்பு. ஆனா அதோடைய இதுல உண்டுமா இங்க இல்ல. திருமயானம் உய்யும் மருந்தி தனை உன்முன் என உற்றார் கையை பிடித்தெதிரே காட்டிய கால் பைய எழுந்திருமியான் வேண்டேன் என்ன முன்னெஞ்சே செழுந்திருமயானமே சேர். இது உயிர் வாழச் செய்யும் மருந்து உண்மையாக என உறவின் முறையார் கையை பிடித்து எதிரே காட்டினால் மெல்ல எழுந்து இருமி எனக்கு வேண்டாம் என்பதற்கு முன் நெஞ்சமே செழிப்பான திருக்கடவுர் மயானம் என்னும் தலத்தை சென்று அடைவார். இந்த பாட்டுல பாருங்க அந்த சிறப்பா வந்துருக்கு. உய்யும் மறந்திதனை
இதுதான் நல்ல மருந்து. உண்மின் என உற்றார் சாப்பிடுங்கன்னு உற்றார் கையை பிடித்ததிலே காட்டிய இந்த பிடிச்ச கையை கொடுக்குறாங்க இந்த மருந்தை கொடுக்குறாங்க. பைய எழுந்திருமி யான் வேண்டேன் கொஞ்சம் எழுந்திருமி யான் வேண்டேன். ஓ அவரும் சொல்லுவார் அப்ப இது இனிமே எனக்கு வேண்டாம் பைய எனக்கு வேண்டாம் படிக்கிற திருக்கடவுர் மயானம் என்ன அப்ப திருக்கடவுர் மயானம் இது இருக்கு முடிஞ்சுதடா. பிரமபுரீஸ்வரர் அந்த இறைவனுக்கு பெயர். சம்பந்தர் படிச்சிருக்கிறார். பாசமான கவிஞர் பெரிவார்க்கு அமுதம் எனைவார் என்று சொல்லி திருஞான சம்பந்தர் படிச்சிருக்கிறார். அப்பர் சுந்தரரும் படிச்சிருக்கிறார். அப்ப அந்த திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய 100 பாட்டும் கிடைச்சிருக்கு. அவர் பாடம் எல்லாம் கிடைச்சிருக்கலாம். ஆக 20 தான் கிடைச்சிருக்கு.